டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக உங்களுக்கான குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த 1 மே 2024 அன்னைக்கு உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அவர் வராரு. 10ஆம் வீடுங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். ஸோ இந்த தொழில்ங்கிறது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, இது ஒரு வேளை ஜாபில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான உத்தியோக மேன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கூடுதலாக பொறுப்பும் சேரும். அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோட தலைவலியும் வரப்போகுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு இடத்துல நீங்கள் மாற போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இது அமையப்போகுது. அதே போல் குருவோடைய நிற்கக்கூடிய அவர் வீட்டை விட பார்க்கக்கூடிய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனுடைய தீட்சண்யம், அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த முறை உங்களுடைய ராசிக்கு அவர் 2, உங்களுடைய குறிப்பாக குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 இந்த இடங்களில் விழுது. இது 2ஆம் வீடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க, குடும்பம் அமைத்து தருவதற்காக. உண்மையிலே சொல்கிறேன், யாருக்கெல்லாம் திருமண யோகங்கள் இல்லாமல் தட்டி போயிட்டே இருந்துச்சோ இது ஒரு சரியான காலம். இந்த காலகட்டத்தில் முயன்றால் அது நிச்சயம் பலிக்கும். அதே போல் 4ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதுங்கிறது உங்களுக்கான வண்டி வாகனங்களை அமைத்து தரும். நீங்கள் வீட்டில் மேம்படுத்தலாம், இன்டீரியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் அது அலங்காரம் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்களெல்லாம் அவர் தருவார். அதே போல் 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு கடன் சிக்கல்கள் எல்லாமே தீரும். ஏற்கனவே நிறைய வட்டிக்கு வாங்கிட்டு அவஸ்தைப்படுபவராக நீங்கள் இருந்தால் இப்போது அது எல்லாம் அடைபடும். இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வெளியில் அதிகமான பணம் வாங்கி எடுத்துருப்பாங்க. அது திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இப்போ அதற்கான வருமானம்ங்கிறது வரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எப்போதுமே குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செய்து வைப்பார். எல்லாமே இந்த சினிமா பாட்டில் வர மாதிரி ஒரே பாட்டில் நான் ஓவர் நைட் ஒபாமா ஆயிடலாம் அப்படிங்கிற கனவு மட்டும் தயவு செய்து வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முந்தைய காலகட்டத்தில் இருந்த ஃபெயிலியர்ஸை நினைச்சோ அல்லது குழப்பங்களை நினைத்தோ நீங்கள் இப்போ முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் இருந்தீங்கன்னா குரு உண்மையிலே வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்திற்கு வராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்குரிய, சிம்மம்ங்கிறது என்ன, உங்களுடைய ராசி அதிபதி யார்? சூரியன். அப்போ சூரியனுக்கான எண்களாக கருதக்கூடிய 1, 10, 19 இந்த எண்களுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. 28 மட்டும் வேண்டாம். ஸோ தேதிகளாகவும் எடுத்துக்கலாம், இதை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம். 1, 10, 19 இந்த எண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்களை நீங்கள் வண்டி வாகனங்களுக்கோ வீட்டிற்கோ அல்லது உங்களுடைய புதிதாக ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் பொருத்திக்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அமையும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம், உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடியதை விட இன்னும் ஒரு படி மேலேயே உங்களுக்கு நன்மைகளை அந்த எண்கள் மூலமாகவும் நீங்கள் அடையலாம். ஏன்னா ஒரு பக்கம் நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் குரு தரப்போகிறாருன்னு சொல்கிறேன். அப்போ இதை இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுலேருந்து நமக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது எண்களை நீங்கள் துணை கொள்ளும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் பெருகும்.
இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து உத்தியோக மேன்மைன்னு ஒரு விஷயம் சொன்னேன், கூடுதல் பொறுப்போடு வரும்னு சொன்னேன். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். உங்களுக்கான வியாபார எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும். ஆனால் தயவு செய்து அகலக்கால் வச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு அது ஆசையை காண்பிக்கும். நீங்கள் வந்து இன்னொரு பிஸ்னஸ் இதெல்லாம் இந்த லைனில் ஆரம்பித்தா இதுக்கு இப்போ அதற்கான வருவாய் ரொம்ப நல்லா இருக்குது, அதிகப்படியான லாபங்கள் வரும்னு நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு தான் இறங்குவீங்க. இறங்குறது தவறு இல்லை. ஆனால் ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் லாக் ஆகிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை மிக சரியாகவும் முதலீடு செய்துட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய ஒரு வகையில் உங்களை காப்பாற்றும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பார்க்க வைங்க. ஏன்னா காரணம், இந்த வீடியோவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல அடுத்த வருடம் 2025 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அங்கேருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். அப்போ முதல்ல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. என்ன மாதிரி யோகம் அப்படின்னா, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே தனக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர். அதே போல் சுப கிரகம், அதனால் சுபமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். அப்போ தொழிலில் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் எனக்கு கடன் நிறைய வந்துருச்சு, என்னால் தொழில் தடை இருக்குது, என்னால் பெருசாக செய்ய முடியல, நான் பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை, அப்படியே மந்தமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2024ஆம் ஆண்டு பெரிய லெவலில் தொழில் நடக்கும். அதில் பெரிய லாபங்கள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும், நிறைய முன்னேற்றங்கள் செய்யலாம், தொழில் அபிவிருத்தி இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த மாதிரி அமைப்புகளை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் மாற்றம் வரும், வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நொந்து போயிடுவாங்க. அப்படி அவங்களால அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்கிட்ட கீழே வேலை பார்க்குறவங்க எங்களை மதிக்கலை அப்படின்ற ஒரு அந்த மரியாதை இல்லாதனால அந்த இடத்துல பெரிய லெவலில் பேர் புகழ் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் போது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது நிறைய பட்டங்கள் பதவிகளை கொடுப்பார். அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு ஆசை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும், நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும், நம்மளுடைய மாநிலத்துக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற இயற்கையாகவே ஒரு கருணை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அப்போ அந்த மாதிரி சிம்ம ராசி என்பவர்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது.
அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுறதுனால இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், ஏன்னா அந்த சிம்ம ராசி என்பவர்களை பற்றி எல்லாருமே வீட்டில் கொண்டு நினைப்பாங்க, அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது, எப்போவுமே அவர் தான் நம்ம டாமினேட் பண்ணுறாருன்னு நிறைய மனக்கசப்புகள் சில பேருக்கு உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகி நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் வரப்போகிறாங்க. அப்போ குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது. அதனால் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இயற்கையாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமண வாய்ப்புகள், ஏன்னா இந்த சிம்மராசி என்பது இயற்கையாகவே என்னென்னா ஃபேமிலி லைஃப் நம்ம செட்டில் ஆகிடணும், முதல்ல நல்ல பதவிக்கு வந்துடணும், நல்ல ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால் என்ன ஆகும், லேட்டாக ஜென்ரலாகவே வந்து லேட்டாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நேரம் சரியில்லாமல, ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி 7ஆம் இடத்துக்கு வந்தார். அப்போ அந்த திருமண வாய்ப்புகளை தடை பண்ணியிருப்பார், தாமதம் பண்ணியிருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் ஒரு விரக்தியாக இருக்கும், நம்ம என்ன லேட்டாக நம்ம எல்லாம் செட்டில் ஆகிட்டு பண்ணணும்னு நினச்ச தப்பா, இப்போ பார்த்திங்கன்னா பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல, நம்மளுக்கு வரணும் அமையாமல் போயிடுமோ, இப்படியே இருந்துருவோமோன்ற ஒரு கஷ்டங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கும். இப்போ சில வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பையனாக இருப்பீங்க, அப்போ அடுத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் எப்படி பண்ணுறதுல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த குருவுடைய 2ஆம் இடத்து பார்வை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு சிந்தனை உண்டு, இப்படி தான் ஒரு பொண்ணு பார்க்கணும், இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும், இப்படி தான் ஒரு பையன் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டு. அந்த சிந்தனைக்கு தகுந்தால் போல், உங்களுடைய தகுதிக்கு தகுந்தால் போல் ஒரு வரன் அமைவதற்கான அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே போல் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது உங்கள் ராசிக்கு. 4ஆம் இடத்துல விழும்போது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் இந்த வருஷம் நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வீடு மாறினவுடனே ஒரு கல்யாணம் ஆகிடும், ஒரு கார் வாங்கினவுடனே ஒரு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக சிம்ம ராசி என்பது ஒரு வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யலாம், ஒரு வண்டி வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களால் ஒரு வீடு விற்க முடியல, என்னால் இடம் விற்க முடியாமல் இருக்குது சார், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஒரு இடம் ஒரு கடன் வாங்கினேன், இப்போ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அந்த கடனை க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் எதாவது ட்ரை பண்ணால் எனக்கு அந்த வீடு விற்க முடியல, அந்த இடம் விற்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதன் மூலயமாக நல்ல பணம் வரும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்றுருந்தீங்களோட கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்றுருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக அந்த வீடு நல்ல ரேட்டுக்கு போகும், இடம் நல்ல ரேட்டுக்கு போகும். அதனால் வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு முயற்சி, நிறைய ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கு, உங்களுடைய பழைய கடன் அடைக்கிறதுக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு, உங்கள் வீட்டில் யாருக்காவது உங்கள் தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போது. அதே போல் இந்த குரு பகவானுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ கடன் குறையுமா அப்படின்னு கேட்டால், இந்த குருவுடைய பார்வை உள்ளதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து அதன் மூலயமாக கடனில் பெரிய தொகை குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, சில பேர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்காம வச்சுருந்துருப்பாங்க. அதே பேர் சில பேருக்கு நீங்கள் ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் அவங்க திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு மாட்டியிருந்திருப்பாங்க. அந்த நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு அந்த பண வரவு வந்திருக்காது. அவங்க உங்களுக்கு இந்த வருஷம் அவங்களாவே அவங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பணம் திருப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டை நான் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணேன், இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் H1B விசாவுக்கு அப்ளை பண்ணேன், ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணேன், பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளை, இந்த மாதிரி வந்து வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், அங்கே வேலையும் போயிடுச்சு, இப்போ விசாவுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் நான்
பிஆருக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அதில் நல்ல பதவிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உயர் பதவிக்காகவே சில விஷயங்கள் செய்வீங்க. அப்போ அந்த உயர் பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை பலத்தினால தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பண வரவு, சுப நிகழ்ச்சிகள், திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், அதே போல் தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள், அதே போல் தசாபுத்திகள், உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள், நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் எதை செஞ்சாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு, சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி. இந்த சூரியன், செவ்வாய், குரு எல்லாருமே ஒரே ஃபேமிலி. இதில் குரு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வரும்பொழுது தான் அந்த மகாமகம் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமே நடக்கும். அதனாலவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பொதுவாக நன்மைகள் அதிகமாக செய்வார். அதாவது இது பார்ஷியாலிட்டின்னு கிடையாது, அவங்களுக்கு தான் நிறைய பண்ணுவார், இவங்களுக்கு பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி கிடையாது. பொதுவாக பலன்கள் எதுவுமே, அதாவது படிப்பினைகளை கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பார். அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு செய்யக்கூடிய நன்மை. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ல் தெய்வ அருள் ஸ்தானத்தில் இருந்த குருவானவர் இப்போ 10க்கு வரார். 10ஆம் இடம் அப்படின்றது ஒரு பதவி மாற்றம் கொடுக்கும், ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும். வேலை அப்படின்ற பொழுது ஒரு பெரிய ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். இப்போ பதவி இறக்கம் தானே வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், 10ல் குரு பதவி மாற்றங்கள் கொடுக்கும். அது ஒன்று ஏற்றும் இல்லைன்னா இறக்கும். மேக்சிமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவியில் ஏற்றம் தான் தரும். பொதுவாக இந்த 10ல் உட்காரக்கூடிய குரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் அது சிம்மத்துக்கு. அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுப்பாரு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுப்பாரு, ஒரு அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே உயர்த்தி கொடுப்பவர். அதுலேயும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் கரெக்டாக உச்சத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்காரு. அதனாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும். அதே போல் சிம்ம ராசி என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராசி. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கொஞ்சம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய மக்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவங்களுக்கு 10ல் குரு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பவரை கொடுப்பாரு. எதுவாக இருந்தாலும் தடைகளை தகர்த்து முன்னேறி சாதிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு தரக்கூடியவர் குரு பகவான். அந்த நிலையை தான் உங்களுக்கு தரப்போறாரு. எப்படி இருந்தாலுமே அவருடைய பார்வை உங்களுடைய 2வது வீட்டில் விழுது. அதாவது வாக்கு தன குடும்பஸ்தானம் இதில் போய் விழறது. அப்படி விழற பொழுது குரு பகவானுடைய பார்வைக்கு தான் இங்கே பலம் அதிகம். அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்தன் ஆயிடுவீங்க. அதில் பிரச்சனையே இல்லை. குடும்பத்திலையும் பிரச்சனைகள் என்ன ஆகும்னா ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு போயிடும். அதிகமான ஒரு தொந்தரவுகளோ சண்டை சச்சரவுகளோ எதுவும் தராமல் ஒரு நல்ல நிலைக்கு போயிடும். அங்கேயும் பாதகம் இல்லை. அதே போலவே பார்த்திங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் மாறிடும். அதே போல் உங்களுடைய 6வது வீட்டையும் பார்க்குறாரு. அதனால தான் என்ன சொன்னோம்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டை குரு பகவான் 9வது பார்வையில் பார்க்கறதுனால நிச்சயமாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அங்கே பதவி இறக்கம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான ஒரு இதில் தான் இருக்கும். ஒரு 90% ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். சரி, ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா கூட உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே இன்க்ரிமெண்ட்டோட கூடிய ப்ரொமோஷன் தான் வரும். இப்போ அது பேர் சொல்லக்கூடிய லெவலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பேர் சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்கும். நீங்கள் வெளியில் சொல்கிற பொழுதே ஒரு கெத்தாக நின்று சொல்ல மாதிரி, எனக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலை தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய 2, 4, 6 இந்த இடத்த பார்க்குறதுனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக நடக்க போகிறது.
என்ன இருந்தாலுமே 2வது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு புது நபர் சேர்க்கை உருவாகும். அது வந்து மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்ல குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு புது நபர் சேர்க்கை ஒண்ணு உருவாகும். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா மாறும். சரி 6வது வீட்டை பார்க்குறாரே, அப்ப என்ன செய்றது? எப்படின்னு 4 பார்க்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். நாம வந்து வீடு வாங்கலாமா? மனை வாங்கலாமா? வாகனம் வாங்கலாமா? இல்ல அம்மாவுக்கு ஏதாவது செய்யலாமா? இல்ல ஒரு கோல்டுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? என்ன செய்யலாம்? அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னா, எப்படி இருந்தாலுமே நீங்கள் கடன் பட்டு தான் ஆக வேண்டும். அப்படி கடன் படணும் அப்படின்ற பொழுது ஏன்னா 2ல கேது இருக்காரு இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு கடனையும் குடுப்பார். வருமானத்துல ஏதாவது ஒரு தடைகள குடுத்தால் கூட கடனையும் குடுப்பார். அதுலயும் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குரு அந்த 2 பார்க்கறதுனால கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளை கண்டிப்பாக நீக்கிடுவாரு. ஆனாலும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னும் பொழுது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேஷ் வச்சு நீங்க பண்ண முடியாது. ஸோ நீங்க கடன் வாங்கி தான் ஆகணும். அப்போ ஒரு பேங்க் லோன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். அரசால் அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா, அரசாங்க வேலை என்பது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனாலும் அரசால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 10ல் வந்து பதவி மாற்றங்களை கொடுத்தாலும், நல்ல பதவியும், நல்ல பெயரையும், நல்ல புகழையும், நல்ல கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இது இருக்க போகிறது. அதனால, ஐயோ எனக்கு 10ல குரு, அதனால எனக்கு பிரச்சனையா? அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இருந்தாலும் உஷ்ணம் சம்பந்தமான சில நேரங்கள்ல உங்களுக்கு நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த உஷ்ணமான உணவுகள், காரமான உணவுகள் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிடிட்டி ஃபார்ம் ஆகுறதோ, இல்ல நெஞ்செரிச்சல் ஏற்படுறதோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுடைய உணவு முறையில நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, இந்த நிலைய நீங்க வந்து ரொம்ப ஈஸியா மாத்திக்கலாம். பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே சிம்மராசி பெண்களுக்கு அவங்களுடைய வீட்ல அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க தான் வந்து அந்த வீட்டுக்கு ராஜா, ராணி, இளவரசின்னு எல்லாமே அவங்க தான். ஸோ இந்த குரு பெயர்ச்சினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து மிஸ்ஸஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மிஸ்ஸஸ்ஸா இருந்தவங்க அம்மாவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல நீங்கள் சொல்லுவது எல்லாருமே கேட்கக்கூடிய நிலைக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களை வந்து எடுத்துட்டு போகும். ஒரு பெரிய ஒரு புகழ் அந்தஸ்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஸோ பெண்களுக்கும் வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. ஸோ 10ல் வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு சாதகத்தையே செய்வார், பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்றதுல நீங்க வந்து திண்ணமா நம்பி இருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளை கொடுப்பதற்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைவதற்கும் நவக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். முக்கியமா சூரியன் வழிபாடு முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து தக்கோலம் போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க. எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போன்னு சொல்லியிருக்காங்க. தக்கோலம் போய் அந்த சிவனை நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. அந்த தக்கோலத்தை சுத்தி நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு வியாழக்கிழமை போய் செய்யறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சண்டை சச்சரவுகள், ஏன்னா 6ஐயும் பார்க்குறாரு இல்லைங்களா, சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த இதெல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தரிசனத்தின் மூலமாக அதெல்லாம் உங்களுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணி உங்களை பல நல்ல விஷயங்களுக்கு எடுத்துட்டு போவார், இன்னல்கள்லேருந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பதவியை விடக்கூடிய ஒரு இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர்ச்சியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2024-25 ஆண்டுக்கான சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள், குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பெருசாக நிறையா கொடுக்கல. ஆனால் 10ஆம் இடத்துக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடம்பில் அசதி இருக்கும், உடம்பில் வியாதி, சின்ன சின்ன வியாதிகள்லாம் இருக்கும். அடுத்தது அஷ்டம சனி வரப்போகிறது மார்ச் மாதம் 2025. இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பண கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், பண கஷ்டத்தை சனி கொடுத்தாலும் குரு தடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது.
ஏன்னா தசமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கன்னிராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு வியாதி விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் திருமண வயசில் யாராவது குழந்தைகள் இருக்காளா, அவளுக்கு திருமணம் நடக்கும். எனக்கே அந்த வயசு தான் சார் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கும் திருமணம் நடக்கும். இதனால் குடும்பத்தில் அந்யோன்யம், சந்தோஷம், ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம், வேலை நிமித்தமாக பிரிந்த குடும்பம், கோபத்தின் காரணமாக பிரிந்த குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள மனவேற்றுமை காரணமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா அமோகமான பலன்கள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்கள் ஆரோக்கியம் சங்கடம் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தை காட்டிலும் வருமானம் அமோகமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்காது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது. சொந்தமாக நீங்கள் வீடு வாங்குவேளு, சொந்தமாக வீட்டுக்கு போய் கொடுத்தனம் பண்ணுவேளு, சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குனா வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ல் குரு பதவி மாற்றம், பதவி ஏற்றம். பொதுவாக இது சொல்வடை. 10ல் சனி பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பதவி மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு குடும்ப தலைவிகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, குடும்ப தலைவிகள் நன்றாக இருந்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு தலைவிக்கு முதல்ல சொல்கிறேன். அதே மாதிரி மாணவ மாணவியர், இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்பட்டாலும் அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சந்தோஷத்துடன் செயல்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக அவங்க கடன் வாங்கி தான் அவங்கள செலவு பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு கடன் இல்லாமல் சொந்த சம்பாத்தியத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய அந்த படிக்கிற கஷ்டம் உங்களுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. நான் ஃபாரின் போனோம் சார் அப்படின்னு நினைக்கிறேன், தாராளமாக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு யோகம் இருக்குது. அதுவும் இந்த வருஷத்துக்கு பின்பாதியில் யோகம் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு மேலே, நவம்பர் 2024க்கு மேலே முயற்சி பண்ணுங்க. கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சுய தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், வழக்கறிஞர்கள், டாக்டர்ஸ், இவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது அவர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மென்டார் யாராவது இருப்பார். உங்களுடைய மென்டார்னால் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அவர் என்ன பண்ணுவார், இங்கே வாயா, இதை பண்ணாத, இந்த தொழில் பண்ணால் உனக்கு வருமானம் வராது, இதையே கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணு, உனக்கு நல்ல வருமானம் வரும், இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சுருந்தப்போ அவங்க குழந்தை குட்டியெல்லாம் எப்போ காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் உங்களை தலையில் குட்டி உக்காந்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குட்டு வாங்கிறது கூட தங்க மோதிரம் போட்டிருக்கிற கையால் குட்டு வாங்கணும். இதே பித்தளை மோதிரம் போட்டிருக்கிறவங்க கையால் குட்டு வாங்கினா நாமளும் பித்தளை மோதிரம் தான் போட்டிருப்போம். அதனால் அந்த பெரிய மனிதர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்ப கௌரவத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. விவசாய நண்பர்கள், இந்த சிம்மராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால முதலீடுகள் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்திர சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கிற சொத்தில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை இடித்து கட்டுறது, வீட்டை அப்படியே பேஸ்மெண்ட்டோட லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டை ஒரு பத்திரப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தாயாருடைய மன வலிமை காரணமாக அவங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு, குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த வயது முதிர்ந்த வயோதிகர்கள், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்,
அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் இந்த வயசானவங்களை, இந்த ராசியில் பிறந்த வயசானவங்களை தனியாக வெளியில் அனுப்பிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை நம்பர் 1. மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் அபரிமிதமாக மழையாக கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்களுக்கு பணம் கொட்டுறதுனா ஒரு நோட்டு 2 நோட்டாக கொட்டாது. 500 ரூபா கட்டால் ஒரு 100 கட்டு கொட்டும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கொட்டினா எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 100 கட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் இன்ட்டு 30 நாளைக்கு எங்கேயோ போகும். அப்பேற்பட்ட பணமழை பொழியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால தெய்வத்தை வணங்குவோம். அந்த தெய்வத்தின் அருளால் உங்களுக்கும் பணம் வரும், எனக்கும் பணம் வரும். இந்த பாரத தேசம் அனைவருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பணமழை கொட்டும். உழைப்பினால் பணமழை கொட்டும். அடுத்தவங்க கொடுக்குற தான தர்மம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுக்காரங்க சுய கௌரவம் உடையவர்கள், உழைத்தால் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுத்துகிறவர்கள். இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கள, அதுக்கு முன்னாடி இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் உங்கள் வேலையில் ஏற்கனவே வேலையில் இருக்க சார், எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், என்னால் தாங்க முடியல, என்னோடய மேனேஜர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை அந்த ஒரு சம்பளம் கொடுத்துட்டு 10 வேலை வாங்குறாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், நல்ல பலன் அதிகமாக நடக்கிறதுக்கும், சங்கடமான பலன், கஷ்டமான பலன்கள் குறைவாக நடக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கிற இடத்துல போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு முன்னாடி அரூபம்னா உருவம் இல்லாமல் நமது முன்னோர்கள், என்னோட குலதெய்வத்து கோயிலுக்கு போய் நின்னேன்னா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போன எங்கள் அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்னு 21 தலைமுறையினர் அங்கே நிற்கும் பொழுது அவங்க எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. அவர்களின் ஆசீர்வாதத்தோட குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா வேறு எந்த தெய்வம் உதவி இல்லாட்டினாலும் இந்த குலதெய்வம் நமக்கு எல்லாம் நல்லது பண்ணும். அதே மாதிரி இந்த முன்னோர்களையும் வழிபட வேண்டும். பித்ரு வழிபாடு செய்வதும் அவசியமான ஒன்று. பித்ரு வழிபாடு எப்படி பண்ணுறது? ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தர்ப்பணம் செய்விக்க வேண்டும். நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவங்க, அப்பா இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணினா போதும். அப்பா தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே உங்களுக்கு நல்லதும். ஆனால் இந்த காலத்தில் எந்த பசங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான்? எங்கள் அப்பன் தான் எனக்கு முதல் எதிரின்னு அப்பாவை திட்டுறதுல தான் இருக்காங்களே தவிர, இந்த தப்பு பண்ணுறதுனால தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். அதனால் முன்னோர்களை வையாதீர்கள், அப்பாவை திட்டாதீர்கள். அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முதல் சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜென்மாவுக்கும் கிடைத்து, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, வரக்கூடிய அடுத்த 100 வருட குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை திண்ணமாக சொல்ல முடியும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்கள் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்துக்கு போறாருங்க. அச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா பதவி பால் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, குரு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனுக்கு மிகச்சிறந்த நண்பருங்க. அதனால உங்களுக்கு அவர் நன்மை தான் செய்வார். ஆனால் பதவி பால் அப்படின்னா நீங்களாக தான் வேலையை விட்டுட்டு வருவீங்க. ஆனால் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய தேடி வரும். சிம்மராசிக்காரங்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அது இந்த சமயத்தில் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு என்வாயன்மெண்ட் சரியே இல்லாதனால வேலையை விட்டுட்டு வரணும்னு நினைப்பீங்க.
தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு வராதீங்க. உங்களுக்கு புதிய பொறுப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட முழு திறமையும் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான பேர், புகழ், பணவரவு எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. நண்பர்கள் மூலியமாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட தொழில் ரீதியாக கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் முழு ஒத்துழைப்போடு ஒரு விஷயத்த செஞ்சுங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து குரு உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால் ஏற்கனவே கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. புதிதாக எந்த வாக்கையும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. பணவரவு, பொருள் வரவு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. குடும்பத்தோட வருமானம் அதிகமாகும். ஆனால் அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சுப விரயங்களும் ஏற்படும். ஒரு தங்கம் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாக்கை மூலதனமாக கொண்டு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. டீச்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியாவில் இருக்க பர்சன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமாக இருக்குங்க. அடுத்து தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணை, 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மனைவி வழி சொத்து, மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, அதன் மூலியமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு புதிய கலையை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அந்த அந்த புதிய கலையை கற்றுக்கிறது மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. அதனால் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய் வீட்டை குரு பார்க்குறாருங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சா கூட உங்களுக்கு இந்த சமயத்தில் லோன் கிடைக்குங்க. ஒரு ஹவுசிங் லோன் கிடச்சி நீங்கள் ஒரு சொத்து சேர்க்கை வீடுக்கு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வைப்படுறது அற்புதமான அமைப்புங்க. படிப்பு நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உயர்கல்விக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உயர்கல்வி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த வியாதிக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த வேலையை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. வேலையில் சில சிக்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நின்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தற்பொழுது சாதகமாக முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயங்க, நீங்களாக இப்போ எதுவும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை பயக்குங்க. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கணவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லதுங்க. அவங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்கள் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. உங்கள் மனசு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நான் ஒரு டெய்லரிங் கற்றுக்குறேன், இல்லை குக்கரி கிளாஸ் போகிறேன், இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சமயத்தை இது பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும், சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னாங்க, மே மாதம் 1ஆம் தேதி குரு உங்கள் ராசியில் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். சரிங்களா? இப்போ ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க
10ஆம் இடத்துல குரு பதவி பறி போகும் அப்படின்வாங்க. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து கண்டகச்சனையில் இருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஜென்ரலாகவே இந்த சனி அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ 7 நாட்டு சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நினச்சி நம்ம பயப்படவே வேண்டியது இல்லைங்க. நம்ம ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும். சனியினால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் 10ல் இருக்க குருவும் அப்படி தான். அதாவது 10ல் குரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேலையை விட்டு நம்மளை அமுச்சிடுவாங்க, நம்ம தொழிலில் லாஸ் ஆகிடும், நம்ம தொழில் டெவலப் ஆகாது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸும் வந்து பார்த்திங்களான்னா நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம உதாரணமோடு சொல்லாமே. ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்க அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து அவர் சொல்கிற வேலையை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே பர்ஃபெக்ஷனை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ராசி. ஆனால் அவங்க போன வருஷம் அதுக்கு முன் வருஷம்லாம் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த குரு பயிற்சி அதாவது மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். அதாவது 4th மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கும். அப்போ அதனால் உங்களுக்கு ரொம்ப இரிட்டபிலிட்டி வரும், ஒர்க் ப்ரெஷர் ஆகும். இதுதான் வந்து அந்த பதவி அப்படின்ற இடத்துல ப்ரெஷரை தான் வந்து பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பதவியே நம்மளை விட்டு போயிடும், நம்மளை வேலையை விட்டு அமுச்சிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் பிஸ்னஸில் வந்து உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த வருமானம் அப்படின்றது ஒரு படி கம்மியாக வரும். நீங்கள் வந்து நஷ்டம் ஆகிட மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸை இழுத்து மூடிட மாட்டீங்க, அதெல்லாம் நடக்காது. பட் என்னென்னா உங்களோட உழைப்புக்கு ஒரு படி கம்மியாக வருமானம் வரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஒரு சில கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அதாவது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மன ரீதியான சில பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் போதாகரமாக உருவெடுக்க பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கணும். அந்த பெருசாக உருவாக விடாமல் நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து சிம்ம ராசியில் இருக்கீங்க, கண்டகச்சனியில் இருக்கீங்க, 10ல் குருவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து தொழில் ரீதியாக தான் சில சஞ்சலங்கள், இது பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, ஃபுல்லி மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி தொழிலில் நல்லா அமையும், தொழிலில் லாபம் நல்லா வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் உழைப்பு கேட்குற ஊதியம் வந்து கிடைக்கும், அதுவும் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படும். அதாவது சின்ன பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் வர்றது தாங்க. அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் விட்டு கொடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே பாருமா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னா அடடா ஆமாப்பா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு இடுங்க, முடிஞ்சே போச்சு. இல்லைன்னா இக்னோரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஓகே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா அதை கண்டும் காணாமல் இருந்துக்கோங்க. இந்த ஒரு வருஷ காலம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பெரிய பாதகமான பலனை கொடுக்க முடியாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் சனி பகவானும் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவர் எந்த விதமான கெடுபலனையும் கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படின்னும் போது குழந்தைங்க வாழ்க்கை மூலயமா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா கிடைக்கும். பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க மேற்படிப்புக்கு போவாங்க. அதனால் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனாக வாங்குவீங்க. கடனாக வாங்குகிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஃபைனான்ஷியர்ஸ் அப்படி வாங்காதீங்க, பேங்க்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஃபைனான்ஷியர்ஸ் கிட்ட வாங்கும்போது அது வந்து கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இண்டிவிஜுவல் ஃபைனான்சஸ் கிட்ட வாங்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவு அப்படின்றது போகாதீங்க. ரொம்ப பெரிய படிப்பு அப்படின்னா கையில் என்ன இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கடை வாங்கிக்கோங்க, முழுசும் கடை அப்படின்றது போகாதீங்க. பூர்வீக சொத்து இப்போ நாங்கள் வந்து பூர்வீக சொத்து வர்றதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் பூர்வீக சொத்து வரத்துக்கு கோர்ட்டு போகிறதுக்கோ கேஸ் போடுறதுக்கோ ஏற்ற காலகட்டம் கிடையாது. அதாவது 2வது 3 மாதத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்ற காலம் கிடையாது. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க, அது போட வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்படின்றது வேண்டாம். புதுசாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது பழகாதீங்க. ஏன்னா புது சேர்க்கையினால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே புதுசாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பழகினாலும் ஹாய் பை பை தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழகிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன காஷியஸ்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சினிமா துறையில் இருக்கீங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் வரும். என்ன உழைப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஊதியம் வரும், தொழில் வந்து நல்லாவே இருக்கும், தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும்.
இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நற்பயன்களே கொடுக்கும். அந்த மாற்றங்கள்னால நீங்கள் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. வெளிநாட்டுக்கு வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஐயோ இப்போ குரு வந்து 10ல் இருக்காரு, ஏன்னா போகலாமா வேண்டாமா அது ப்ராப்ளம் ஆகிடுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக போகலாம். உங்களோட முயற்சி அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட முயற்சி அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கண்டக சனியனோட பாதிப்பை நினச்சி பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஹெல்த்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மனோரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், மனசு வந்து அமைதியின்மை, தூக்கமின்மை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி லவ் இதில் இருக்கிறீங்க, இப்போ அதாவது ஒரு காதல் வயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காதல் வந்து க்ளீனாக கூடி வரும். ஆனால் கல்யாணத்துக்கு இது வந்து சாதகமான நேரம் கிடையாது. கல்யாணன்றது குரு இந்த வருஷத்தினோட கடைசி 3 மாதத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் மத்தியம மாதத்தில் வந்து வேண்டாம். அதாவது முதல் 3 மாதம், நடுத்தர 6 மாதத்தில் வேண்டாம். ஓகேங்களா? கடைசி 3 மாதத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சாதகமாக அமையும். வீட்டில் சொல்லணும் அப்படின்னாலும் அந்த இந்த வருஷத்தினோட கடைசி மாதத்தில் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு சாதகமாக அமையும். சிம்மராசி நேயர்களான நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க. இந்த வருஷம் அந்த பர்ஃபெக்ஷனை கொஞ்சம் கம்மியாக எதிர்பாருங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருங்க, அதில் எந்த விதமான மாறுதல்களும் வேண்டாம். ஆனால் நானும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்ப்பா, அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். நம்ம ஜாபில் நம்ம பாட்டுன்னு கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். அப்படின்றத கண்டிப்பாக மனசில் வச்சுன்னு செயல்படுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தாது. இது வந்து பார்த்திங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த குரு பயிற்சி. அதாவது ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். நல்ல ஏற்றம் இருக்கும், ஒரு சின்ன இறக்கம் இருக்கும். திருப்பி நல்ல ஏற்றம் இருக்கும், சின்ன இறக்கம் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கு மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்மராசிக்கு குரு பகவான் வந்து 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். 5க்கு 8க்கும் அதிபதி. 5ஆம் பாவங்கிறது பொதுவாகவே பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம், தெய்வ வழிபாடு, குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்திகள் அப்படின்னு பல விஷயங்கள் 5ல் இருக்கு. அதே மாதிரி எடுத்த காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியம் இல்லைங்களா? அதுக்கு 5ஆம் பாவம். அதே மாதிரி அஷ்டமஸ்தானம்ங்கிறது மனக்கவலைகளை தாண்டுவது, வரக்கூடிய தடைகளை தவிடுபடி ஆக்குவது, அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்து தனக்கு சாதகமாக சூழ்நிலைகளை உருவாக்குவது எல்லாமே அஷ்டமஸ்தானம். ஆயுள் ஸ்தானம்னு பேர். இப்படியாக இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவன் குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதனால் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு முன்னாடி சொன்னவாறு தான் நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலே சிரேஷ்டமான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய உயரிய குணங்கள் அவர்களிடம் இருக்கும். தன்னை சார்ந்து வருபவர்களுக்கு பல நன்மைகளை வழங்குவார்கள். அது மாதிரி அவர்களை தனக்கு சாதகமானவர்களை எப்போதும் தன்னுடைய வைத்திருப்பார்கள். அதன் மூலமாக இவங்களுக்கு நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி இதை அவங்க செய்வார். இதுதான் முக்கியம். அதனால் இவங்களுக்கு நன்மை வருதோ அல்லது தீமை வருதோ என்பதை இவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு விஷயங்கள் பாமர நியாயம் என்று சொல்வார்கள். மனதிற்கான ஒரு நியாயம் என்னவோ அந்த நியாயத்தை வலுவாக கடைபிடிப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அதே மாதிரி சிம்மராசிக்கு குரு பகவான் மிக 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 ஒரு முக்கியமான கிரகம். 5ஆம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர். அஷ்டமஸ்தானம்
தடைகளை கொடுக்கக்கூடியது 5ஆம் பாவம், தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது. அதனால் தடையை கொடுப்பவன் குரு பகவான், தடையை நிவர்த்தி செய்பவன் குரு பகவான் சிவராசிக்காரங்களுக்கு. இதுவரை சிவராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் பாவத்தில் இருந்தால் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் உத்தியோகத்தில் சில உயர்வுகளை கொடுத்திருப்பார். அதே மாதிரி சில நற்பெயர்களை உருவாக்கியிருப்பார். சில பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடுகள் போவது, புனித யாத்திரைகள் செல்வது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது, குலதெய்வ வழிபாடுகளை செய்வது, அது மாதிரி இறைவன் வழிபாடுகளே முக்கியமான இடத்திற்கு போயிட்டு வருவதுன்னு போல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சிவராசிக்காரங்களுக்கு. இப்போ சிவராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இந்த 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஏற்கனவே சனி பகவானும் சப்தமஸ்தான கண்ட சனி போயிட்டு, அதனால் சில காலமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சில சுணக்க சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்க. 10லே குரு துரியோதனன் மாண்டான் என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பார்க்குறோம்னா இப்போ சிவராசிக்கு குரு பகவான் 10ல் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ராசிக்கே இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் 8ஆம் பாவத்திற்கு உடையவர். இது 8ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்திற்கு வருகின்றார் அப்படின்னு அந்த பலன்களை பார்த்தால்தான் அது நமக்கு நிறையான நன்மைகளை விளைவிக்கும். அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்பதை பார்த்து வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் நிச்சயமாக நடைபெறும். அப்படியாக சிம்மராசிக்கு குரு பகவான் 5ஆம் பாவத்திற்கு அதிபதி. 5ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திற்கு வருகின்றார். மேலும் அஷ்டமஸ்தானாதிபதி 10ஆம் பாவத்திற்கு வருகின்றார். பொதுவாக 10ல் வரக்கூடிய குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலே சில சுணக்கங்களை ஏற்படலாம், காரியத்திலே சில தடைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். உங்களுக்கும் உங்களுடைய கீழ் அதிகாரி சொந்தத்தொகை செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம், அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு கீழ் அதிகாரியிடம், இவங்கெல்லாம் ரொம்ப கவனத்துடன் அவர்களுடன் ஒரு விஷயத்தை கையாளுவதாக இருந்தாலும், பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு செயலை வேலை வாங்குவதற்கு முன்பாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 10லே வரக்கூடிய குரு பகவான் தொழிலாளர்களால் சில உபாதைகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. இது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் இப்போ குரு பகவான் 5ஆம் பாவாதிபதி யாருக்கு? சிம்மராசிக்கு. அப்போ 5ஆம் அதிபதி 10லே வருவதனால குழந்தைகளுக்கு பல நன்மைகள் நடைபெறும். குழந்தைகள் படிப்பிலே நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள். குழந்தைகள் எதை படிக்க வேண்டும் என்றே ஒரு ஸ்திர புத்தி இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த சிம்மராசிக்காரனுடைய குழந்தைக்கு குரு பகவானுடைய சாரம் 10ஆம் பாவத்திற்கு வருவது நல்லது. படிப்பிலே நாட்டம் அதிகரிக்கும். படிப்பிலே முன்பை விட அதீதமான முறையிலே அவர்கள் படிப்பை விரும்பி படிப்பார்கள். ஒரு கலை கற்றுக்கொண்டிருக்காங்க, ஏதோ ஒரு பரதநாட்டியம் பாடுறது அல்லது ஒரு சங்கீதம் வாசிப்பது அல்லது ஒரு வாத்திய கருவியை இசைக்கிறது, ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், இது மாதிரி ஏதோ ஒரு துறையிலே சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகள் ஈடுபடுகின்றார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காமல் இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய குழந்தைக்கு வெற்றியை தேடித்தரும். இதுதான் உண்மை. அதான் புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 10லே வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால எடுத்த காரியத்தை வெற்றி, அதுவும் சாதாரண வெற்றியில் போராட்டமான வெற்றி, கொஞ்சம் கடுமையான முறையில் வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 10ல் போகிறதுனால குழந்தை சிம்மராசிக்காரர் கல்யாணம் ஆகிட்டுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க குழந்தைய பிறத்தவங்க எப்போ வேணால் குழந்தை பார்க்கணும் இறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தன லாபம் 5ஆம் பாவம் தெய்வ வழிபாட்டிலே சிறு தெய்வ வழிபாடுல ரொம்ப ஒரு வெற்றி. அந்த சிறு தெய்வ வழிபாடுங்கிறது குலதெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பொருள் கிடைப்பதற்கு உண்டானபடியான வழிபாடாக இருந்தாலும் சரி, அவைகள் வெற்றி பெறும். இறைவனை வழிபாடு செய்வீங்க, நீண்ட நாட்களாக இதை செஞ்சால் சாமி கும்பிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் தெரியாத சாமி கும்பிடாமலே இருக்கீங்க, அந்த சாமியை கும்பிடுவீங்க, அதன் மூலமாக நன்மையும் உங்களுக்கு நடக்கும் சிவராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பெயருக்கென்று ஒரு சுவராதித்தமான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வெகு நாட்கள் அந்த வேலையை பண்ணுறீங்க, ஆனால் அந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல, சம்பள உயர்வு ஏற்படலை, அதே மாதிரி ஒரு மேல் அதிகாரியிடம் உங்களுக்கு ஒரு சுமூக உறவு ஏற்படலை அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதி 10ல் வரக்கூடிய அமைப்புங்கிறதுனால
உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல பெயர்கள் எடுப்பீர்கள், சம்பள உயர்வு ஏற்படும், மேலதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் சிவராசிக்காரங்க. இதெல்லாம் ஒரு நன்மைகளும் ஏற்படுகின்றது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி 10ஆம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால மன சோர்வு நிலை மாற்றமாகும். வெகு நாட்களாக இது நடந்தால்தான் நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தையே பிடிச்சிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். குழந்தைவர்கள் என்ன குழந்தை பிறக்கும், திருமணம் வகைன்னா திருமணம் நடக்கும். உங்களுக்கு எந்த கவலை, வேலை கிடைக்கிறேங்கிற கவலை இருந்தால் வேலை கிடைக்கும். உங்களுடைய கவலை என்னவோ அது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி ஒரு மாத ஊதியம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை பண்ணுறீங்க, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க, எந்த நபராக நீங்கள் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி அஷ்டமாதிபதி 10ல் வர்றதுனால உங்களுடைய காரியம் நல்லபடியாக நடைபெறும், தடைகள் நிவர்த்தியாகும். உங்களிடம் பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் அந்த உங்களிடம் வரக்கூடிய பிரச்சனையை விடுத்துவிட்டு அவருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை விட்டு அவர் நகர்ந்து செல்லுவார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதிலே விருப்பம் அல்லாது உங்களை எப்படி தவிர்க்கலாம் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களிலே பிரச்சனை இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும். உங்களுடைய அண்ணன் தம்பியில ஏதாவது சண்டை அல்லது பங்காளி மார்க்கத்திலே ஏதாவது ஒரு புழுக்கள் வாங்கின சுணக்கம் அப்படின்னா இருந்தால் கூட அவைகளெல்லாம் அட்டமாதிபதி ஆயிருக்கக்கூடிய குரு 10ல் வர்றதுனால இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இப்படியாக ஒரு பாதுகாப்பு இருக்கு. பொதுவாகவே குரு பகவானுடைய இருக்கின்ற இடம் என்னவோ, 10ல் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு, 8ல் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு, 12ல் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு, ஜென்மத்தில் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு, 4ல் இருந்தால் கெட்டது அப்படின்னு எது இருந்தாலும் கெட்டது பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நல்லதை மட்டும்தான் செய்யும். இதுதான் உண்மை. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார். அப்படியாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வையினால் பல நன்மைகள் விளைகின்றது. ஏன் என்றால் குரு பகவான் ஒரு முக்கியமான இடங்களை எல்லாம் அவர் பார்க்கின்றார். என்னென்ன பார்வை, எந்தெந்த இடத்தை எப்படியாக பார்க்கின்றார் அப்படிங்கிற பலனையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். நல்லா கவனிச்சுக்கங்க. குரு பகவான் முதல் பார்வை நேர் பார்வை. எல்லா இடத்துக்கும் உள்ளதான் நேர் பார்வை. அது 180 டிகிரி. நம்ம இந்த நேரம் உட்கார்ந்து எப்படி நம்ம நேராக பார்க்குறோமோ 180 டிகிரி, அது நேர் பார்வைன்னு பேர். அப்படியான அந்த சமசப்தம பார்வையாக குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார். விருச்சிக ராசிங்கிறது சிம்மராசிக்கு 4ஆம் பாவம். இப்படியாக இந்த 4ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையினால் பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல, நகை ஆபரணங்கள் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு ஜாதக ரீதியாக சர ராசியாமே அவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் ஜாதக கட்டத்தில் இருந்தால் விலை உயர்ந்த வாகனங்கள், புதிய ஒரு கார் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வண்டி அல்லது 2 வீலர் வாங்குவதற்கோ அல்லது பெரிய உல்லாசமான லக்ஸுரி கார் வாங்குவதற்கு கூட வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த குரு பயிற்சியினால். நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்றால் 4ஆம் பாவங்கிறது வீடு எப்படியோ அதே மாதிரி வாகனத்திற்கும் 4ஆம் பாவம் தான் காரணம். அதனால் 4ஆம் பாவத்தை குரு 7ஆம் பார்வையினால் பார்ப்பதனாலே ஒரு நன்மைகள். அதே மாதிரி அந்த குரு பகவானுடைய திசைமற்ற பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை. இது அப்படி 2 பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக 120 வரைக்கும் நடந்தது அப்படி வித்தியாசம் வரும். அப்படியாக இந்த 5ஆம் பார்வையினால் 2ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதால பல நன்மைகள் கிடைக்கின்றது. என்ன அப்படின்னா, புதிய வகையான தன வரவுகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ஒரு புதிய வகையான தன வரவுகள் ஏற்படும். அதாவது ஒரு புதிய செயல் செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் அதை செய்ய முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகின்றது. இதை இப்போ செய்யலாமே, அப்போ செய்யலாமே,
சரி சரி கொஞ்சம் நாள் கழித்து செய்வோம் அப்படின்னு மாறிக்கொண்டே இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும். இப்படியாக அந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையினால் பார்ப்பதினாலே புதிய தனவரவுகள், முயற்சியில் ஈடுபடுவது, குடும்பத்திலே சுப செலவுகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொல்லாற்றலுக்கென்று இருக்கக்கூடிய மரியாதை உயர்வு, பல நல்ல பலன்கள் கிடைக்கின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார். எந்த வீட்டைனா 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். இதுதாங்க விஷயம். 6ஆம் பாவங்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னா கடன் கொடுப்பதும் கடன் நிவர்த்தி அடைவதும் எல்லாமே 6. இந்த இடத்துல எப்படி நாம் அதை எடுக்க வேண்டும்? சிம்மராசிக்காரங்களுக்கு 6ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கின்றபடியினாலே வளர்ச்சி அடையும்படியான விஷயங்கள் உருவாகின்றது. இதை எப்படி பண்ண வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அதற்கானபடியான நிதி வரவுகள் ஏற்பட வேண்டும், கடன் வாங்க வேண்டும், அல்லது அதற்கு உண்டானபடியான இன்வெஸ்டார்ஸ் முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்றால் அவைகள் சேரும்படியான விஷயங்களை இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படுகின்றது. அது குறிப்பாக சொல்லணும்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கின்றனாலே கடன் வேண்டிய இடத்திலே கடன் சுகமான முறையிலே நல்ல முறையிலே உங்களுக்கு வந்து சேரும். இதான் விஷயம். இதை நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரப்படியாக அந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்ப்போம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தொழிலே சில முடக்க நிலைகள் ஏற்படலாம், அதையும் கடந்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியத்திலே சில முடக்கங்கள், ஏறுமுகத்திலே சில தடைகள் வந்த போதிலும் அவர்கள் விடாமுயற்சியினுடைய பலனினாலே நன்மையை ஏற்படுத்துவார்கள். உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2, 3 பாதம்லாம் வேற ராசிக்கு போயிடும். சிம்மம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் சிம்ம ராசி. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பினாலே உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இப்படியாக இந்த நட்சத்திரங்களுக்கு பல நன்மைகளை அவர் வழங்குகிறார். சிம்ம ராசிக்காரங்க குறிப்பாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அதிகம் கிடைக்க வேண்டியவர்கள். குறிப்பாக அந்த குரு பகவானை நன்காக உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார்.
அப்படி இல்லவா? அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அப்படியா இந்த சிம்ம ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தீர்களேயானால் நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியினாலே சிம்ம ராசிக்காரங்கள் பெருமாளை வணங்க வேண்டும். புதன்கிழமையில பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, சகஸ்ரநாம பாராயணம், துளசி அர்ச்சனை, நெய் தீபம் ஏற்றுவது, பெருமாளுக்கு உகந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, அவருக்கு உகந்தமான திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்வது, இப்படிலாம் செய்து வந்தார்களே ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை விளைவிக்கும். இந்த குரு பயிற்சியினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷேனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. மகாநக்ஷத்ரே சிம்மராசௌ ஜாதம், பூர்வ பல்குனி நக்ஷத்ரே சிம்மராசௌ ஜாதம், உத்திர பல்குனி நக்ஷத்ரே சிம்மராசௌ ஜாதம், சகல காரிய ஆனுகூல்ய சித்திரஸ்து, சமஸ்த காரிய நிர்விக்னதா பிராப்திரஸ்து, ஆச்சந்திரார்க்க வம்ச அபிவிருத்தியதா சித்திரஸ்து. சிவாய நமஹ.